ஒரு தொய்வு நிலையை நாங்கள் காண்கின்றோம். எனவே இருக்கின்ற அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் காலங்களிலும் சரி, புத்தளம் மன்னார் போன்ற டிசிசி கூட்டங்களிலும் இந்த பாதை திறப்பு விடயமாக கலந்துரையாடி இருந்தார். இருந்த போதிலும் அதில் ஏதோ ஒரு தடங்கள் இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். அந்த தடங்களை நாங்கள் நிவர்த்தி செய்யும் முகமாக ஒட்டுமொத்த வடமாகாணத்தில் இருக்கின்ற மன்னார் உட்பட புத்தளம் போன்ற மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களின் ஏகோபித்த முடிவாக இந்த பாதை திறக்கப்பட வேண்டும். இந்த பாதை திறப்பினூடாக பல மணி நேரங்களை நாங்கள் மிச்சம் கொடுத்த முடியும். அதற்கப்பால் இலங்கையின் பொருளாதாரத்துக்கான அந்த எரிபொருள் தேவையையும் நாங்கள் ஓரளவு குறைத்து அதை ஈடு செய்ய முடியும் என்ற நோக்கத்திலே இங்கிருக்கின்ற மக்களின் நேரத்தையும், அதே போன்று பொருளாதார ரீதியாக அவர்களின் தொடர்பாடல்களையும், அதே போன்று இங்கிருக்கின்ற உற்பத்தி பொருட்களான மீன், அதே போன்று விவசாய பொருட்களை இலகுவாக சந்தைப்படுத்தக்கூடியவாறு இந்த செயற்பாட்டை நாங்கள் திறக்கும் போது அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் இங்கு வாழ்கின்ற மக்களின் ஏகோபித்த குரலாக இந்த பாதை திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதில் எங்கேயும் அரசியல்வாதிகளையோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களையோ அல்லது அரசு நிறுவனங்களையோ நாங்கள் சாராது சுயமாக நாங்கள் செயற்படுகின்றோம். எனவே உங்கள் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று உங்களை தயவாக கேட்டு கையொப்பமிட்டு செல்லுமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். யுத்தத்துக்கு பின்னரான காலத்தில் அந்த பாதை திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட்டு 2019 வரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான வணக்கம். இந்த வேளையில் நாங்கள் மன்னார் புத்தளமூடான பாதையை திறப்பதற்கான மக்கள் சக்தியாக முயற்சியாக இந்த மன்னார் பிரதான பஸ் தரிப்பிடத்திலே மக்கள் கையெழுத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பாதை மன்னார் வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல, வடக்கிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இலகுவான, மிகவும் குறுகிய நேரத்தில் கொழும்பை சென்றடைவதற்கான ஒரு பாதையாக இது பண்டைய நாட்களில் இருந்து வந்திருக்கின்றது. பிரபா யுத்தத்தின் முன்னர் எங்களுடைய இந்த மன்னாரிலே இந்த பாதையானது பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இங்கே நாங்கள் மன்னார் தீவிலே பிடிக்கின்ற மீன்கள் எல்லாம் கொழும்பு நோக்கி கொண்டு செல்லுகின்ற லொரிகள் அனைத்தும் இந்த பாதையூடாகவே பிரதான போக்குவரத்து பாதையாக இது அமைந்திருந்தது. பல்வேறு விதமான மீனவர்களுக்கு இது பெரும் உதவியாகவும் அதை கொழும்பு சென்று கொள்வதற்கு அவர்களுக்கு இலகுவாகவும் இருந்தது. இப்பொழுது அந்த பாதை தடைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு விதமான சிக்கல்களை அந்த சந்தைப்படுத்துகின்ற மக்கள் எதிர்கொள்ளுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, A32 வழியாக ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற மக்கள் கூட இந்த புத்தளம் பாதை வழியாக பயணம் செய்கின்ற பொழுது அவர்களும் மிகவும் இலகுவாக குறுகிய நேரத்தில் தங்களுடைய பயணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இது அமைந்திருக்கின்றது. அது இந்த பாதையினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த பாதையினுடைய ஒரு தேவையினையும் நாங்கள் எங்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். மக்கள் சார்பாக, மன்னார் மக்கள் சார்பாக மட்டுமல்ல, வடக்கிலே வாழுகின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த பாதையை திறப்பதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டு தருமாறு நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய அரசாங்கம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம்.
மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்குகின்ற அரசாங்கம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தேவையை முன்வைக்கின்றோம். அவர்கள் எங்கள் மக்களுடைய உணர்வுகளை மதிப்பார்கள், மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை நாங்கள் அவர்களுக்கு இப்பொழுது முன்வைக்கின்றோம். மக்கள் சார்பாக இந்த கையெழுத்து பிரதிகள் வழியாக எங்களுடைய தேவைகளை அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது இங்கே சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கையெழுத்து என்ன விஷயம் என்று சொன்னால், சிலாவத்தரை ஊடாக புத்தளம் அதுக்கு இணைக்கக்கூடிய இந்த பாதை ஏற்கனவே பல காலங்களாக இயங்கி கொண்டு வந்தது. தற்போது மூடப்பட்டிருக்கின்றது. இது தொடக்கப்பட்டது என்று சொன்னால் வடக்கு தெற்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இதே மாதிரி ஏற்கனவே தொடக்கப்பட்டிருந்த காலத்தில் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் கூட அதன் மூலமாக வந்து பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே தற்போது அதனை மீண்டும் ஆரம்பித்தால் ஏனைய மக்களுக்கு அது இலகுவான முறையில் பிரயாணம் செய்வதற்குரியதாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவரிடத்திலே இந்த விஷயத்தை அவசரமாக எங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய நேரத்திலே மக்களுடைய பிரயாணத்துக்கு சுருக்கமான நேரமும் அதே போன்ற நிறைய பயன்களையும் அடைந்து கொள்ளலாம். எனவே இந்த விஷயத்தை எங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். எனவே இதனை வெகு சீக்கிரமாக செய்து தருமாறு ஜனாதிபதியிடம் இதை சார்ந்த அனைத்து அதிகாரத்திலும் இங்கே பணிவாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறேன். මේ අද දින පවත්වන මේ එළුවන්කොළමේ ඉඳලා පුත්තලම සිට කෙටි මාර්ගය සඳහා ජනාධිපතිතුමාගේ අවසරය මත මේ කාර්ය සකස් කර දීම සඳහා අනුබල ලබා දෙන ලෙස මම කාරුණිකව ඉල්ලා நான் வாஜித், சிலாவத்துறை என சொந்த ஊர், முகமது சதக் அப்துல் வாஜித். நாங்கள் இந்த புத்தளம் இலவங்குளம் ஊடான மன்னார் ரோட்டை திறப்பதற்கான ஏற்பாட்டு குழுவில் இருந்து பேசுகின்றேன். என்னவென்றால் இது யுத்தத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில் நீண்ட காலமாக பாவிக்கப்பட்ட பாதையும் அதே போல யுத்தத்துக்கு மீள்குடியேற்றத்தின் பின்பு இந்த பாதை 2019ஆம் ஆண்டு கால பகுதி வரை இலங்கை அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோடு அனுமதியோடு போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் அதே போல தனியார் பேருந்துகளும் இந்த பாதையில் பயணித்திருக்கின்றது. இது தற்காலிகமாக இப்போது இந்த பாதை புனர் நிர்மாணம் செய்யப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இதே இந்த காட்டுப்பகுதி போல ஏனைய பல காட்டுப்பகுதிகளும் காணப்படுகின்றது. மின்னேரியா அதே போல சிங்கராஜவனம், புத்தல, யாழ போன்ற பகுதிகளுக்கு ஊடாக வாகனங்கள் போக்குவரத்து மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இந்த பாதையை மட்டும் ஏதோ ஒரு சில பல காரணங்களுக்காக மூடி வைத்திருக்கின்றார்கள். எனவே மக்கள் சார்பாக எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு கையொப்பங்கள் திரட்டப்பட்டு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. எனவே இதுவரை இவ்வளவு நேர காலத்துக்கும் கிட்டத்தட்ட 20,000 கையொப்பங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த கையொப்ப வேட்டையை ஒரு கிழமை அளவில் நாங்கள் இதை திரட்டி ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு மகஜர் ஒன்றை கையளிக்க இருக்கின்றோம். எனவே இது சாதாரணமாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே உங்கள் அனைவருடன் ஒத்துழைப்போடு ஜனாதிபதி அவர்கள் எங்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு இதில் சாத்தியப்படக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தி தருமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.